அமருங்கள். காராள குடும்பத்தை பற்றிய கதையை சொல்லப் போகிறேன். இது உங்களுடைய காலத்திலோ என்னுடைய காலத்திலோ நடந்தது அல்ல. இந்த கதை சோழ மன்னர் காலத்தில் தென்னிந்தியாவில் நடந்தது. பார்த்தாயா, ராணி தாமரையும் அவள் கணவன் குன்னுடையானும். நான் அவர்களை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நான் செய்யச் சொன்ன அத்தனை புண்ணிய காரியங்களையும் அவர்கள் தங்கு தடையில்லாமல் செய்து கொண்டுதான் வருகிறார்கள். தற்போது அவர்கள் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டார்கள். இந்த பயணத்தை பார்த்து சிவன் இவர்களின் மீது இரக்கம் கொள்வார். எனது மைத்துனர் சிவன் சாந்தம் அடைவார். அவரால் மட்டும்தான் மலட்டுத்தன்மை என்னும் குறையை அடியோடு நீக்க முடியும். தாமரை, அது என்ன? வழியில் ஏதோ ஒன்று பெரிதாக படுத்துக் கொண்டிருக்கிறது. நாதா, அது வேறொன்றுமில்லை. நாம் வளர்த்த பன்றிதான் அது. அதுதான் நம் வழியை மறித்தபடி படுத்துக் கொண்டிருக்கிறது. தாமரை, நீ என் பேச்சை கேட்பதே இல்லை. நான் பன்றியை வளர்க்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா? இப்போது நாம் போகும் வழியில் உறங்கிக் கொண்டு கெட்ட சகுனத்தை காட்டுகிறது. நம் அரண்மனையில் உள்ள அனைத்து பிராணிகளும் என்னிடம் அமைதியாக வரம் வாங்கி வர சொல்லி கேட்டார்கள். ஆனால் நீயோ நாங்கள் செல்லும் வழியை மறித்து படுத்துக் கொண்டிருக்கிறாய். தாமரை, என்ன இது? நான் உன்னிடம் பரிசு கேட்பதற்காக காத்திருந்தேன். என்னை உன் வலது காலால் எட்டி உதைக்கிறாயா? என்னை மன்னித்து விடு. போகட்டும், நீ காசிக்கு சென்று சில புண்ணிய காரியங்களை செய்வாய் அல்லவா? ஆமாம், நான் கடவுளின் கருணையை வேண்டுகிறேன். அது நடப்பதற்கு முன் வீரப்பூர் வேட்டுவன் சீமைக்கு நான் போய்விடுவேன். வேட்டுவன் மனைவி வீரத்தங்காளிடம் நான் அடைக்கலம் புகுவேன். அங்கு நானும் தவம் இருப்பேன். என்ன, நீயும் தவம் இருக்க போகிறாயா? ஆம், நான் ஒரு கருமையான வலிமையான ஆண் பன்றியை மகனாக கேட்பேன். என் மகனின் வலது கொம்பில் உன் முதல் மகனையும் இடது கொம்பில் உன் இளைய மகனையும் குத்தி கிழித்து கொன்று தரையில் வீசச் சொல்லுவேன். இதுதான் என் சாபம். நாதா, என்ன இது இப்படி சொல்கிறது? நாம் மிகவும் போராடி நல்ல காரியங்கள் செய்து வரம் வாங்குவதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். இது இப்படி சபிக்கிறதே. ஓ தாமரை, நாம் போகலாம். இதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே. இது பெண் பன்றிதானே? ஏய், போய்விடு. இல்லாவிட்டால் உன்னை இங்கேயே கொன்று விடுவேன். நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்கும் காலம் வரும். அந்த நொடிக்காக காத்திருக்கிறேன். அதோ அங்கே நம் அரண்மனை நாய் நின்று கொண்டிருக்கிறது. தாயே, என்ன நேர்ந்தது? தாங்கள் ஏன் மிகவும் தளர்ந்து காணப்படுகிறீர்கள்? பெண்பன்றி தன்னிடம் கூறியதை தாமரை நாயிடம் கூறுகிறாள். தாயே, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். அவள் சாபம் உங்களை ஒன்றும் செய்யாது. ஆனால் நான் மிகவும் கவலைப்படுகிறேன். என்னுடைய 2 மகன்களும் இப்படி கொடுமையான முறையில் இறந்து போனால் இந்த 21 வருட பயணத்தின் பலன்தான் என்ன? என் இதயம் மிகவும் வேதனைப்படுகிறது. என் தைரியம் என்னை விட்டு போய்விட்டது. தாங்கள் எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம் தாயே. என் குழந்தையை விட்டு அவர்களை கொன்றுவிட்டால் போகிறது. தாங்கள் குழந்தை வரத்திற்காக காசிக்கு செல்லும் பொழுது எனக்கு விஷப்பல்லுடன் கூடிய குழந்தை பிறக்க வேண்டும் என்றும் வரம் வாங்கி வாருங்கள். எனக்கு பிறக்க போகும் பெண் குழந்தை உங்களுக்கு உதவுவாள். என் கண்ணே, என் செல்லமே, இதை உண்மையாகத்தான் கூறுகிறாயா? ஆம், உண்மையாகத்தான் கூறுகிறேன். எனக்கு பிறக்க போகும் பெண் குழந்தை தைரியசாலியாகவும் புத்திசாலியாகவும் இருப்பாள். அவள் விசேஷமாக பெற்றிருக்கும் விஷப்பல் அவளை எதையும் செய்ய வைக்கும். தாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். என் அருமை கண்ணே, நீ கேட்டதை நிச்சயமாக செய்வேன். தாமரை, நாம் நீண்ட தூரம் செல்ல வேண்டும். வா, புறப்படலாம். குன்னுடையானும் தாமரையும் நீண்ட தூரம் நடந்தார்கள். நடந்த களைப்பை உணர்ந்த நேரத்தில் அழகான ஒரு நதியையும் பாடும் குயில்களையும் கண்டனர். அங்கு ஒரு வீட்டில் இருந்த வயதான தம்பதியினர் இவர்களை இளைப்பாற அழைத்தனர்.
அந்த வயது முதிர்ந்த தம்பதியினர் இது போன்ற ஒரு செல்வந்தர் தம்பதியினர் தங்கள் வீட்டு வழியாக செல்வதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். களைப்புற்று வந்த இவர்களின் பசியை போக்க அந்த வயதான தம்பதியினர் உணவளித்தனர். அவர்களின் உபசரிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புன்னுடையானும் தாமரையும் தாங்கள் அணிந்திருந்த அணிகலன்களை அளித்தனர். அவர்கள் செல்ல இருக்கும் நீண்ட புனித பயணத்திற்கு இவைகள் தேவையில்லை. அந்த வயதான தம்பதியினர் இவர்களின் பயணம் இனிதாக நிறைவேற வாழ்த்தி வழி அனுப்பினர். என் காலில் முள் குத்திவிட்டது. கற்கள் வேறு என் பாதங்களை நோகடிக்கிறது. தாமரை, இந்த வெப்பமான சூரியனால் என் கண்களால் பார்க்க முடியவில்லை. இந்த சிரமத்தில் இந்த வனத்தில் எப்படி நாம் தொடர்ந்து பயணம் செய்ய முடியும்? நாதா, வாருங்கள். தங்கள் கரங்களை நான் பற்றிக் கொள்கிறேன். நான் உங்களை மெதுவாக அழைத்துச் செல்கிறேன். நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். நான் உங்களோடு இருக்கிறேன். தாமரை, அங்கே பார், அங்கே மலை இருக்கிறது. என்ன மலைகள் அவை? நீங்கள் பார்ப்பது இமயமலையை. இந்த உயரமான மலைகளை நாம் எப்படி தாண்டி செல்ல போகிறோம்? கவலைப்பட வேண்டாம். ஏதாவது குறுக்கு வழியை கண்டுபிடிக்கலாம். நீண்ட தூரம் நடப்பது மிகவும் கடினமான செயல் மற்றும் முடியாத ஒன்று. புன்னுடையானும் தாமரையும் மிகவும் களைப்படைந்தனர். ஆனால் அவர்களின் குழந்தை பெறும் ஆசை தொடர்ந்து அவர்களை நடக்க வைத்தது. அவர்கள் நம்பிக்கையை கைவிடவில்லை. வாருங்கள் நாதா, நான் உங்களுடன் இருக்கிறேன். தாமரை, தாமரை, இதற்கு மேல் வழி இல்லை. நாம் ஊருக்கே திரும்பி போய்விடலாம். வா. இல்லை நாதா, நாம் வெகு தூரம் வந்து விட்டோம். நிச்சயமாக நாம் திரும்பிச் செல்லக்கூடாது. நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நான் உங்களை என் முதுகில் கட்டிக்கொண்டு இந்த மலை மீது ஏறுகிறேன். பரிதாபத்துக்கு உரியவள் தாமரை. இப்படி ஒரு அதிசயமான வியக்கத்தக்க சக்தி எங்கிருந்து வந்தது? இதற்கு முன்பு அவள் 1 மைல் தூரம் கூட நடந்ததில்லை. ஆனால் இப்போது அவள் கணவனை முதுகின் மேல் சுமந்து கொண்டு குன்றின் மேல் நடக்கிறாள். அவளது குழந்தை வரம்தான் அவளை சக்தியுடன் வழிநடத்திச் செல்கிறது.
என்னுடைய கைகள் வழுக்குகின்றன. நாம் இப்போது விழப் போகிறோம். என்னால் முடியவில்லையே. கடவுளே, எங்களை காப்பாற்றுங்கள். தாமரை, தாமரை, தளர்ந்து விடாதே. உன்னால் முடியும். நீ கைகளை விட்டுவிட்டால் நாம் இருவரும் இறந்து விடுவோம். என்னுடைய கைகள் வழுக்குகின்றன. கடவுளே, நாதா, என் நாதா. அப்பா, ஓ கடவுளே, என் கணவர் இறந்து விட்டாரா? மாயவா, குழந்தை வரம் வாங்க வந்து என் கொற்றனை இழந்து விட்டேனே. அவர் வீடு திரும்பலாம் என்று கூறினாரே, நான் தானே கேட்கவில்லை. என் கணவர் இப்போது இறந்து விட்டார். கடவுளே, ஏன் என்னுடைய வாழ்க்கையை பாழாக்கி விட்டாய்? என் வாழ்க்கையை ஏன் இப்படி அலங்கோலமாக்கி விட்டாய்? என் உயிரையும் எடுத்துக் கொள்ளுங்கள் மாயவா, என் உயிரையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சிறிது தண்ணீர் கிடைக்கிறதா என்று பார்ப்போம். என்ன இது? மயிலும் குயிலும் கூவும் சத்தம் கேட்கிறதே. அவைகள் குளிர்ந்த இடத்தில் இருக்கும் என்றுதானே கூறுவார்கள். ஆகட்டும், இந்த ஒலியை தொடர்ந்து போய் அது என்னவென்று பார்க்கலாம். இறைவா, நான் என்ன பாவம் செய்தேன்? அனைத்து நீரும் என் கண் முன்பே மாயமாக மறைந்து போய்விட்டதே. என்ன ஆச்சரியம் இது! ஓ, என்ன செடி இது? இதிலிருந்து சில இலைகளை பறித்தால்தான் என்ன? இதை கொண்டு போய் நசுக்கி பிழிந்து என் நாதன் வாயில் ஊற்ற வேண்டும். பெண்ணே தாமரை, என்னை நீ பறிக்க நினைக்கிறாயா? என்ன அதிசயம் இது! இந்த புதர் பேசுகிறதே. நீ என்னிடம் இருந்து நீர் பெற பார்க்கிறாயா? ஒய், உன் கணவனை முதலில் பார். அந்த கழுகுகளின் சத்தம் உனக்கு கேட்கவில்லையா? என்ன? அவை உன் கணவனை திங்கப் போகின்றன. போ. நான் உடனே இங்கிருந்து செல்ல வேண்டும். என் அன்பு கணவரே, நான் உடனே வருகிறேன் நாதா. ஹே கழுகுகளே, இங்கிருந்து போய்விடுங்கள். அதோ அங்கு யாரோ நின்று கொண்டிருக்கிறார்கள். யார் அது? பரந்தாமனா? பரந்தாமா, ஏன் என்னோடு விளையாடுகிறீர்கள்? இவை அனைத்தும் தங்கள் வேலைதானா? இறைவா, என் கணவருக்கு என்ன நேர்ந்தது என்று பாருங்கள். தயவு செய்து அவரை உயிர்ப்பித்துக் கொடுங்கள் மாயவரே. தாமரை, உனது கணவன் இறந்து விட்டான். அவனது காலம் முடிந்து விட்டது. அது அவன் விதி. என்னால் என்ன செய்ய முடியும்? உன் நாதனுக்கு உயிர் தர நான் ஒன்றும் சிவன் இல்லையே. என்னால் எதுவும் செய்ய இயலாது. மாயவரே, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். ஆனால் தயவு செய்து என் கணவரை மட்டும் உயிர்ப்பித்து கொடுத்து விடுங்கள். ஆகட்டும் தாமரை. நீ நலமாக இருக்கிறாயா? நான் எங்கே இருக்கிறேன்? தாமரை, தாமரை, நீ எங்கே இருக்கிறாய்? அமைதியாக இருங்கள் நாதா, நான் உங்களோடு தான் இருக்கிறேன்.
நீடூழி வாழ்க. பரந்தாமா, இந்த மலையை கடந்து செல்ல நீங்கள்தான் உதவ வேண்டும். தாமரை, உன்னுடைய மனித சக்தியால் இந்த மலையை கடக்க இயலாது. நான் உதவுகிறேன். சிவனின் கைலாயத்தை சென்று அடைவதற்கு நீங்கள் பறந்து செல்ல வேண்டும். பரந்தாமா, அங்கே நாங்கள் பார்ப்பது என்ன? தாமரை, இதுதான் கல்லாறு. இதற்கு அடுத்து வருவது முள்ளாறு. அதற்கு அடுத்து வருவது நெய்யாறு. கடைசியாக நீங்கள் நெருப்பாற்றை கடக்க வேண்டும். பரந்தாமா, அந்த 4 ஆறுகளையும் நிச்சயமாக எங்களால் கடக்க முடியாது. அவற்றை கடக்க தாங்கள்தான் எங்களுக்கு உதவி புரிய வேண்டும். ஆகட்டும் தாமரை, நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். நீயும் உனது கணவனும் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். நான் உங்கள் இருவரையும் பத்திரமாக கொண்டு சேர்க்கிறேன். பக்தை தாமரையே, இனி அடுத்து வருவது நாகவனம். அந்த வனத்தில் ஒரு நாகம் வந்து உங்களை வழிமறிக்கும். அது தனக்கென ஒரு வரம் கேட்கும். நீ அதற்கு ஒப்புக்கொள். அதன் பிறகு ஒரு பெரிய கல்லை வணங்கிக் கொண்டிருக்கும் மலடிப் பெண்ணிடம் வந்து சேருங்கள். பெண்ணே, நீங்கள் இருவரும் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கூறுங்கள். ஓ நாகமே, நாங்கள் இருவரும் காவிரி நதிக்கரையில் ஓரம் உள்ள பொன்னிவள நாட்டிலிருந்து வருகிறோம். என் பெயர் தாமரை கவுண்டச்சி. இதோ என் அருகில் இருக்கிறாரே, இவர்தான் என்னுடைய கணவர். அப்படியா? நல்லது. நீங்கள் வருவீர்கள் என்று மாயவர் என்னிடம் ஏற்கனவே கூறியுள்ளார். பெண்ணே, நீ காசிக்கு சென்று வரம் பெறுகையில் எனக்கும் ஓர் ஆண் குழந்தை பிறக்க வேண்டுமென்று வரம் வாங்கி வா. இந்த உதவியை மட்டும் நீ எனக்கு செய்தால் வருங்காலத்தில் என் மகன் உன் பிள்ளைகளுக்கு தக்க தருணத்தில் உதவி செய்வான். ஓ பெண் நாகமே, நீ கேட்ட வரத்தை கண்டிப்பாக நான் வாங்கி வருகிறேன். தாமரை, இதோ இந்த படிகளைப் பார். இவை சிவனின் கைலாயம் செல்பவைகள். உன் கணவன் இங்கேயே இருக்கட்டும். அவன் உயிரை ஒரு தங்கப் பேழையில் அடைத்து வைத்துக் கொள்கிறேன். அவன் என்னிடமே இருப்பான். 21 வருடங்கள் கழித்து நாம் திரும்பி வரும்பொழுது உறுதியாக நான் அவனை உன்னிடம் ஒப்படைப்பேன். நல்லது சுவாமி, தாங்கள் அனைத்தையும் அறிந்தவர். ஆனால் நான் என் கணவரை பற்றித்தான் கவலைப்படுகிறேன். தாமரை, நான் நன்றாகவே இருக்கிறேன். சுவாமி மாயவர் நம் இருவரையும் காப்பார். போ, போய் உன் வரத்தை பெற்று வா. நான் இங்கேயே உனக்காக காத்திருக்கிறேன். விஷ்ணு விரைவாக குன்னுடையானின் உயிரை எடுத்து ஒரு தங்கப் பேழையில் அடைத்து வைக்கிறார்.
பின்னர் அவரும் தாமரையும் ஒன்றாக புறப்படுகிறார்கள். தாமரை, கடவுளின் தெய்வ சபையின் அருகில் நரகப்பள்ளம் இருக்கிறது. அதை கடந்து செல்ல வேண்டும். பாவம் செய்த மானிடரை அங்கு போட்டு மிதிப்பார்கள். அந்த நேரத்தில் கண்டிப்பாக உன் கண்கள் என்னை மட்டுமே காண வேண்டும். சுற்றி இருக்கும் எதையும் காணக்கூடாது. நல்லது சுவாமி, தங்கள் வாக்குப்படியே நடந்து கொள்கிறேன். இந்த மனிதர்கள் எல்லாம் என்ன பாவம் செய்தார்கள்? இப்படி நரக குழியில் இவ்வாறெல்லாம் கஷ்டப்படுகிறார்களே. எரிகிறதே! என்ன இது கொடுமை! சுவாமி, இவள் என்ன பாவம் செய்தாள்? தாமரை, இப்போது என்னை பின்தொடர்ந்து வா. எந்த சம்பவத்தையும் கவனிக்காதே, எந்த சப்தத்தையும் கேட்காதே. தாமரை பல பாவங்கள் செய்த ஆண் பெண்களை அங்கு பார்க்கிறாள். சிலர் தன் முன்னேற்றத்திற்காக மக்களை கொண்டவர்கள், வேறு சிலரோ அடுத்தவன் நிலத்தை திருடியவர்கள், மற்றவர் மனைவியை கடத்தியவர்கள், கள்ள உறவு வைத்திருந்தவர்கள். அனைவரும் இப்போது தண்டிக்கப்பட்டனர், அதுவும் நரக குழியில். மகாபாரத காலத்தில் அர்ஜுனன் ஒரு பரிகாரத்திற்காக தவம் செய்த இடம் இதுதான். நீ இங்கு கண்டிப்பாக தவம் செய்ய வேண்டும். அப்படியென்றால் இது புனிதமான இடம்தான். இது கதையின் ஒரு பகுதிதான். ஆனால் இதுவே முடிவல்ல. தாமரை இப்பொழுது அவளுடைய நிலையில் இப்படியே 21 வருடங்கள் இருக்க வேண்டும். இந்த நீண்ட காலத்தில் என்ன நடக்கும்? சிவபெருமான் அவளை எப்படி சோதிக்கப் போகிறார்? தாமரைக்கு வேண்டியதெல்லாம் அழகான குழந்தைகள். தவத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தாள். விஷ்ணு சத்தியம் செய்தது போல் அவளுக்கு குழந்தை வரம் கிடைக்குமா? இந்த வளமான நாட்டை ஆளப்போவது யார்? வணக்கம்ங்க கொங்கு வேளாளர் கவுண்டர்களே. இன்னும் ஏமாந்துட்டே இருக்காதீங்க. திமுக, அதிமுக, பாஜக இந்த 3 கட்சிகளுக்கிட்டும் ஏமாந்து ஓட்டு போட்டுட்டு இனியும் அடிமையாக வாழாதீங்க. நீங்கள் இன்னும் ஏன் அடிமையாக வாழ்கிறீங்கன்னா, கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவுக்கு கலப்பு திருமணம் மிக சாதாரணமாக நடக்குது. சரிங்களா? 42 குலதெய்வ கோவில் மீட்க முடியாத கையாலாகாத கொங்கு வேளாளர் கவுண்டர் நாம் இருக்கிறோம். சரிங்களா? பிசிஆர் சட்டம் நம்மளுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டுருக்கு. நம்ம வேளாண் குடியான தமிழ் குடியான நம்மளுக்கே பிசிஆர் சட்டத்தை போட்டு நம்மளோட குடியை அழிக்க பார்க்குறாங்க. இது எல்லாம் என்ன காரணம்னு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. எந்த அரசியல் கட்சி கூட கொங்கு இயக்கங்கள் சேர்ந்தாலும் அவர்களையும் நம்பாதீங்க, என்னையும்